வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் முத்துலட்சுமி. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரெட்டம்பேடு ஸ்ரீ வெண்ணியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. சென்னைக்கு வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் ரெட்டம்பேடு எனும் அழகிய கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் திருக்கோவில் உள்ளது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம் அன்னை கல்வி தரும் சரஸ்வதி, செல்வம் தரும் லட்சுமி, வீரம் தரும் பார்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளின் ஒரே உருவாகிய அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் என்ற திருநாமத்துடன் இத்திருத்தலத்தில் இந்த அன்னை கோவில் கொண்டுள்ளார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள், அன்னையின் மெய் அன்பர்கள் ஆகியோர் இணைந்து புது பொலிவுடன் புனரமைத்தனர். இந்நிலையில் இக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை காலை கோவில் வளாகத்தில் பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், கும்ப அலங்காரம், வேதிகை பூஜை, ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது. நேற்று கோபூஜை, தனபூஜை, சரஸ்வதி வாசனம், கலச பூஜை, ஹோமம், அஷ்டபந்தனம் சாத்துதல், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, மூலவர் ரக்ஷபந்தனன் ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை 3ஆம் கால யாகசாலை பூஜைகளான கலச பூஜை, ஹோமம், மகா பூர்ணகுதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் வாசுதேவ பட்டாச்சாரியர், ராமச்சந்திர ஐயர், சிவாஸ்ரீ தியாகராஜ குருக்கள், சிவாஸ்ரீ கார்த்திகேய குருக்கள், ஸ்ரீ ஸ்ரீமான் முனுசாமி, ராமானுஜதாசர் ஆகியோர் அடங்கிய வேத விற்பனர்கள் கொண்ட குழுவினர்கள் வான வேடிக்கை மற்றும் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இதன் பின்னர் விமான கோபுர கலசத்திற்கும் மூலவருக்கும் பரிவார மூர்த்திக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம், பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதன் பின்னர் கிராம மக்கள் மங்கள வாத்தியம் முழங்க கோவிலுக்கு சீர்வரிசை கொண்டுவரும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ வெண்ணியம்மன் வான வேடிக்கையுடன் மங்கள வாத்தியம் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள், அன்னையின் மெய் அன்பர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் மெய்யழகன், ஊராட்சி மன்ற தலைவர் எல்லம்மாள் சங்கர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கே முரளி, எம் செந்தில்குமார், டிஜேஜி தினேஷ்குமார், ஆத்துப்பாக்கம் ஊராட்சி செயலாளர் குருமூர்த்தி, எல் ஆதிசேஷன், ஏ செல்வம், ஜி ஹரிகிருஷ்ணன், ஆர் ஹேமகுமார், ஏ ஜெயகோபி, ஜி சரத்குமார் லோகு, சிவராமகிருஷ்ணன், என் முருகேசன், எச் சண்டபாணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொஞ்சம் வழி விடுமா, வழி விட்டு உட்காருமா உள்ள. Thank you.
கீழே